ஹலோ வியூஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பேஸ்ட் டெக்னிக் அதோட மூணாவது டைப் டெசிஷன் டேபிள் டெஸ்டிங் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்ப்போம். போன வீடியோவில் நம்ம பவுண்டரி அனாலிசிஸ் அண்ட் ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங்கை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் டெசிஷன் டேபிள் டெஸ்டிங்னா என்னங்கிறத பற்றி பார்ப்போம். It is also known as a systematic approach to identify and test all possible combinations of inputs and their corresponding outputs for a given set of conditions. அதாவது என்னன்னா, ஒரு செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்குது, ஒரு 3 or 4 கண்டிஷன்ஸ் இருக்கலாம். அந்த கண்டிஷன்ஸ்க்கு வந்து இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் வந்து நம்ம கொடுத்து டெஸ்ட் பண்ணணும். இதுதான் இந்த டிசிஷன் பேஸ்ட் டெக்னிக்கோட மெயின் கான்செப்ட். இது வந்து எதுக்குன்னா, மெயினாக கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான பிஸ்னஸ் லாஜிக்கும் நிறைய டிசிஷன் பாயிண்ட்ஸ் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லேயும் வந்து இந்த டிசிஷன் பேஸ்ட் டெஸ்டிங்கை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். லோன் அப்ரூவல் சிஸ்டம். இந்த சினாரியோவை வந்து நம்ம திங்க் பண்ணி இந்த சினாரியோவில் வந்து எப்படி டிசிஷன் பேஸ்ட் டெஸ்டிங் வந்து யூஸ் பண்ணலாங்கிறது பார்ப்போம். பேங்க் ஹஸ் த ஃபாலோயிங் கிரைட்டீரியா ஆஃப் அப்ரூவிங் எ லோன். பேங்க் வந்து இந்த மாதிரி கிரைட்டீரியா இருந்தால் தான் நான் லோன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது. அது என்ன கிரைட்டீரியாலாம் அப்படின்னா, அப்ளிகன்ஸ் ஏஜ் மஸ்ட் பி 18 years ஆர் ஓல்டர். கேண்டிடேட்டோட ஏஜ் வந்து மினிமம் 18 இருக்கணும், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். 18க்கு குறைய இருக்கக்கூடாது. ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா, அப்ளிகன்ஸ் இன்கம் மஸ்ட் பி $3,000 ஆர் மோர். அந்த அப்ளிகண்ட்டோட வருமானம் வந்து மினிமம் $3,000 இருக்கணும், அதுக்கு குறைஞ்சிருக்கக்கூடாது. 3,000 அதுக்கு மேலே இருக்கலாம். அதுக்கடுத்த கண்டிஷன் என்னென்னா, இந்த கிரெடிட் ஸ்கோர் மஸ்ட் பி 700 ஆர் ஹையர். அதாவது இப்போ கிரெடிட் ஸ்கோருங்கிறது வந்து இப்போ வந்து எல்லா பேங்க்குமே மேக்ஸிமம் வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் தான் லோனே அப்ரூவ் பண்ணுற மாதிரியான சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த கிரெடிட் ஸ்கோர் இம்பார்ட்டண்ட். அந்த ஸ்கோர் வந்து மினிமம் 700 ஆர் மோர், அது ஒரு செட் ஆஃப் க்ரைட்டீரியா. இந்த 3 க்ரைட்டீரியாவும் பேஸ் பண்ணி நம்ம வந்து டிசிஷன் டேபிளை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். அப்படி நம்ம ஃபார்ம் பண்ணும்போது ஒரு 8 இந்த 3 செட் ஆஃப் கண்டிஷன்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு 8 காம்பினேஷன்ஸ் வருது. அந்த 8 காம்பினேஷன்ஸையும் நம்ம வந்து டெஸ்ட் கேஸஸில் நம்ம எழுதுகிறோம். அந்த 8 காம்பினேஷன்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸை வந்து நம்ம வந்து இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றபடி நம்ம எழுதின பிறகு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த லோன் அப்ரூவ் ஆகுதா, எந்தெந்த கண்டிஷன்ஸ் எந்தெந்த டெஸ்ட் கேஸஸ்க்கெலாம் இந்த லோன் அப்ரூவ் ஆகும், எந்தெந்த டெஸ்ட் கேஸஸ்க்கெலாம் இந்த லோன் அப்ரூவ் ஆகாது அப்படிங்கிறத பற்றி நம்மளால் வந்து கரெக்டாக டிசிஷன் எடுக்க முடியும். இப்போ டெஸ்ட் கேஸஸ் வந்து நம்ம பார்த்திங்கன்னா, அப்ளிகண்ட் ஏஜ் 25, இன்கம் வந்து $4,000, கிரெடிட் ஸ்கோர் 750. இந்த 3 க்ரைட்டீரியா கொடுக்கும். இந்த 3 க்ரைட்டீரியாவுமே நம்ம பேங்க்கோட அந்த ஃபஸ்ட்டு சினாரியோவில் வந்து கரெக்டான அந்த வேல்யூ வந்து இது வந்து இதுக்கு அப்ளை இந்த 25 ஏஜ் 25, இன்கம் $4,000, அப்போ கிரெடிட் ஸ்கோர் 750. இந்த 3மே வந்து லோன் அப்ரூவ் ஆகிறதுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்குது. ஸோ வந்து இந்த டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆகுது. அதுக்கடுத்த டெஸ்ட் கேஸ், அப்ளிகண்ட் ஏஜ் 22, இன்கம் டாலர் வந்து 2,000, அப்புறம் கிரெடிட் ஸ்கோர் 800. இந்த 3 நம்ம பார்க்கும்போது இதில் வந்து லோன் வந்து டினை ஆகுது. லோன் அதாவது அப்ரூவ் ஆகலை. ஏன் அப்படின்னா, இதில் வந்து இன்கம் வந்து $2,000 தான் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம அந்த அதாவது நம்ம 3,000 இருக்கணும், 3,000க்கு கம்மியாக இருக்குது. அதனால் வந்து இதுக்கு வந்து லோன் அப்ரூவ் ஆகலை. அதுக்கடுத்த க்ரைட்டீரியா, அதுக்கடுத்த டெஸ்ட் கேஸ் வந்து அப்ளிகண்ட் ஏஜ் 17, இன்கம் $5,000, கிரெடிட் ஸ்கோர் 720. இதுவும் வந்து லோன் டினை ஆகுது. இதில் என்னென்னா, ஏஜ் வந்து 18ஓட கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு செட் ஆஃப் காம்பினேஷன்ஸ் ஆஃப் இன்புட் அவுட்புட்டையும் நம்ம வந்து அந்த கண்டிஷன்ஸ் ஏற்றபடி நம்ம வந்து அந்த காம்பினேஷன்ஸ் கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி எது வந்து அந்த நமக்கு சினாரியோ அந்த க்ரைட்டீரியா கிவன் க்ரைட்டீரியாவுக்கு வந்து
ஒத்து போகுது ஒத்து போகலை அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த டெசிஷன் பேஸ்ட் டெஸ்டிங்கை வச்சு நம்மளால் வந்து கரெக்டாக ஒரு டெசிஷனுக்கு கொண்டு வர முடியும். ஓகே கைஸ், தேங்க்யூ.